எந்த இடத்திலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார். எங்களை பொறுத்தமட்டில் வெளிப்படைத்தன்மையாக சொல்ல வேண்டும். ஒரு சட்டசபையில் அறிவிக்கிறதோடு இல்லாமல் வெளிப்படைத்தன்மை ஒரு அரசாணையாக இந்த தீர்மானம் எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் அதை ஆமோதித்து நாங்கள் இதை நிறைவேற்றுகிறோம் என்று சட்டமன்றத்தில் இன்று கூறுவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டமானது இன்னைக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டெலாம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த பகுதியுடைய குறிப்பிட்ட ஒரு மாங்குட்டிப்பட்டி, தெற்குப்பட்டி, அம்பேத்கர் நகர், சாத்தன்பட்டி, பிளாப்புஞ்சை போன்ற சிறு கிராமங்களிலிருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த திட்டம் இந்த ஆதார் கார்டையும் இந்த ரேஷன் கார்டையும் கொடுத்துருக்கோம். இது தொடர்ந்து மேலும் வலுப்பெறும் விதமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில், தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளும் அனைத்து ஆதார் கார்டுகளையும் குறிப்பாக சொல்ல போனால் வரி கட்டக்கூடிய பேன் கார்டு என்று சொல்வார்கள், அதையும் கூட நாங்கள் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம். எங்கள் விவசாயத்தை அழிக்காதீர்கள், எங்களுடைய விவசாயத்தை அழித்து நீங்கள் என்னத்தை காண்பீர்கள் என்பது எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்கள் வாழ்வாதாரத்தை பிடுங்காதீர்கள், பிடுங்கி நீங்கள் வாழ்வதை நினைக்காதீர்கள். எங்களுடைய போராட்டம் மிக தெளிவான போராட்டம். ஆகவே இந்த சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்று வெளிப்படையாக அறிவிங்கள். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 19வது நாளாக மத்திய அரசு அறிவிப்பு செய்துள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்களை வடகாடு கிராம மக்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு உடனடி தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் நெடுவாசல் போராட்ட குழுவினரை மத்திய அரசு சந்தித்த பொழுது மத்திய அரசு இந்த விவகாரத்தில் இனி தலையிட வேண்டியதெல்லாம் மாநில அரசினுடைய பொறுப்பு என்பதாக சொல்லியிருக்கின்றது. எனவே மாநில அரசு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய மாநில மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக உடனடியாக வெறும் கொள்கை அறிவிப்பாக இல்லாமல், அதை வெறுமனவே சட்டமன்றத்திலே வாய்ப்பேச்சாக இல்லாமல், வாய்மொழியாக இல்லாமல் அரசாணையாக தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி ONGC நிறுவனத்தினுடைய எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இந்த தமிழகத்தின் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதிகளில் அறிவிப்பு செய்து அதை உடனடியாக கொண்டு வந்து தமிழகத்தில் ONGC நிறுவனம் எண்ணெய் கிணறு அமைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி உடனடி தீர்வை வேண்டி வடகாடு மக்கள் 19 நாளாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.